முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக வசைபாடியும் அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பாகவும் அமைச்சர் சி.வி. சண்முகம் தொடர்ந்து முரணான கருத்துக்களை கூறி வருகிறார். அவரது வேறுபட்ட பேச்சுக்களை தற்போது பார்க்கலாம். அம்மாவால் மட்டும் இல்ல, சின்னம்மாவாலே அடையாளம் காட்டப்பட்டவர் அவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த கழகத்திற்கு துரோகம் நினைக்கிற துரோகி, இந்த கழகத்துக்கு துரோகி, பச்சை துரோகி, துரோகி. அப்படிப்பட்ட துரோகியை நாங்கள் எந்த காலகட்டத்திலும் இந்த கழக தொண்டர்கள் ஏற்கவோ மாட்டோம். இனி கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துவதற்கு வருங்காலத்திலே ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழு தான் இனி கட்சியும் ஆட்சியும் வழிநடத்தி சொல்லும். அவர் என்றைக்கு வருவார்களோ அன்றைக்கு நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் உட்காந்து பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் நாங்கள் வாங்க உட்காருங்க, பேசுங்க, பேச்சுவார்த்தையில் நாங்கள் என்ன வைக்கிறோம், அவர்கள் என்ன வைக்கிறாங்க பேசி முடிவெடுக்கப்படும். முதல்ல 4 பேர் இப்போ எழுப்பப்பட்டிருக்கிற ஊழல் புகாருக்கு முதல்ல அது பதில் சொல்லட்டும். முதல்ல அதுக்கு விசாரணை கமிஷன் வைக்கிறதுன்னு வைங்க, நான் சந்திக்க தயார்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்குதா? சொல்லுவாரா? இந்த சேகர் ரெட்டியை இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறது யாரு? ஓ பன்னீர்செல்வம் இந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த சேகர் ரெட்டிக்கு ஒப்பந்தம் கொடுத்தது. இவர் அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த சேகர் ரெட்டியை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உறுப்பினராக போடும்போது, அம்மா சிறையில் இருக்கும்போது வேகமா இந்த சேகர் ரெட்டியை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உறுப்பினராக போட்டது யாரு? சேகர் ரெட்டியும் ஓ பன்னீர்செல்வமும் சினிமாவில் வர நம்பியார் அசோகன் மாரி போட்டோல போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்களே, இது வரைக்கும் ஏன் விசாரிக்கல?